ஒரு இடத்தில் பொதுக்கூட்டம் நடந்தது. அங்கே ஒரு கும்பலை கூட்டி கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். பொதுக்கூட்டம் 8 மணிக்கு முடிந்து விட்டது. உட்கார்ந்திருந்த கும்பல் கலையாமல் உட்கார்ந்திருக்கிறது. ஒலிபெருக்கி அமைப்பாளர் சொல்லுகிறார், கூட்டம் தான் முடிந்து விட்டதே, போய் தொலைய வேண்டியதுதானே. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள், அடுத்த கூட்டத்துக்கும் நாங்கள் தான் புக் ஆகி இருக்கிறோம் என்று. அப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலைமை இருக்கிறது. ஆனால் கொள்கை பேசுகிற ஒரு கொள்கை பேசினால் கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதென்றால் அந்த கூட்டத்தை இன்றைக்கு நான் தண்டையார்பேட்டையில் பார்க்கிறேன். இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரால் தென் மாநிலங்களை இன்றைக்கு திட்டமிட்டு வஞ்சிக்கிற போக்கை இன்றைக்கு டெல்லியிலே இருக்கிற எஜமானர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் இதை முன்கூட்டி உணர முடியாது என்று பல பேர் கருதினார்கள். தேசிய கட்சி பிஜேபியினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் நண்பர் அண்ணாமலை அப்படி ஒரு திட்டமே ஒன்றிய அரசிடம் இல்லை, ஏன் ஸ்டாலின் இப்படி அவசரப்படுகிறார் என்று கேட்டார். நாஞ்சில் சம்பத் தண்டையார்பேட்டையில் கேட்கிறேன், அப்படி ஒரு திட்டம் உங்களுக்கு இல்லை என்றால் ஏற்கனவே இருக்கிற பாராளுமன்ற கட்டிடம் இருக்கிற பொழுது 888 பேர் அமர்கிற ஒரு புதிய பாராளுமன்றத்தை கட்டியது எதற்காக? உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். அமெரிக்கா, பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா, அபுதாபி, துபாய், ஷீசெல்ஸ், குவைத், சிங்கப்பூர் என்று தமிழிலக்கிய சொற்பொழிவாற்ற நான் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். நான் ஒன்றை உரக்க சொல்லுகிறேன், எந்த நாட்டிலும் இந்தியாவில் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடத்தை போல வலிமையும் வனப்பும் வசீகரமும் உள்ள பாராளுமன்ற கட்டிடம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. அப்படி ஒரு பாராளுமன்ற கட்டிடம் நமக்கு இருக்கிற பொழுது சென்ட்ரல் விஸ்தா என்கிற பெயரால் நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் மஞ்சள் குளித்து இன்றைக்கு 888 பேர் அமருகிற ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை ஏன் கட்டினீர்கள் சொல்லுங்கள். அப்படி என்றால் உங்கள் நோக்கம் என்ன? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, பீகார் 4 மாநிலங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதிக தொகுதிகளை அவர்களுக்கு வாங்கி கொடுத்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நல்வாழ்வு திட்டங்களை முறையாக அமுல்படுத்தி இந்தியாவில் 12 துறைகளில் முதலிடத்தை பெற்றிருக்கிற திராவிட மாடல் அரசு நடத்துகிற தமிழ்நாட்டை, தெலுங்கானாவை, ஆந்திராவை, கேரளாவை, கர்நாடகாவை பிஜேபி அல்லாத கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களை இந்த நாட்டில் சூறையாடுவதற்கு நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆனால் இதை முன்கூட்டி உணர்ந்து கொண்டார் ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு அந்த ஞானம் அவருக்கு தலைவர் கலைஞர் கொடுத்த வரம். அவர் அதை உணர்ந்து கொண்டார். ஒரு பூவின் மொட்டு பூவாக மலர்கிற பொழுது ஒரு மெல்லிய சப்தம் கேட்கும். அந்த சப்தத்தை ஒலிப்பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் அண்டபிண்ட சராசரத்தை ஆட்டுவிக்கிற ஆண்டவனுக்கு கூட இல்லை. ஆனால் அந்த பூவின் மொட்டு பூவாக மலர்கிற சப்தத்தை ஒலிப்பதிவு செய்கிற ஆற்றல் எங்கள் அண்ணன் ஸ்டாலினுக்கு உண்டு. கடல் அலையின் சத்தங்களுக்கும் அகராதி கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் எங்கள் தலைவர் ஸ்டாலினுக்கு உண்டு. பச்சை மிளந்த தமிழ் மனித தாவரங்களுக்காக நித்தமும் ஒளிச்சேர்க்கை செய்கிற எங்கள் உதயசூரிய தலைவர் ஒரு 55 ஆண்டு காலம் களத்தில் நின்றவர். வினைத்திற்பமும் மனத்திற்பமும் உள்ளவர். விடிய விடிய உழைத்து வியர்வை பாசனம் செய்கிறவர். தலைவர் கலைஞருடைய தலைமையை ஏற்று அவருடைய புதல்வன் என்பதற்காக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் அவர் களம் கண்டவர். கடமைகளே கண்டும் கருத்துமாக இருந்தவர். இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்து அரசியல் வரலாற்றில் அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று ஒரு யமதர்பார் நடத்துகிற மோடியை கேள்வி கேட்கிற துணிச்சல் உள்ள முதலமைச்சர் இந்தியாவில் எங்கள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், தொகுதியை மறுசீரமைப்பு செய்தால் விகிதாச்சாரப்படித்தான் நீ சீரமைப்பு செய்ய வேண்டுமே தவிர மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நீங்கள் தொகுதியை மறுசீரமைப்பு செய்தால் தமிழகம் வஞ்சிக்கப்படும், கேரளம் ஏமாற்றப்படும், கர்நாடகம் கைவிடப்படும், தெலுங்கானா தேங்கிவிடும், ஆந்திராவுக்கு ஆபத்து வந்துவிடும், ஒடிசாவுக்கும் என்ற சிக்கல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அண்ணன் ஸ்டாலின் அதற்காக இன்றைக்கு ஒரு கூட்டுக்குழுவை, தென் மாநிலங்களை உள்ளடக்கி ஒரு கூட்டுக்குழுவை உருவாக்கி இன்றைக்கு ஒடிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஆண்டாண்டு காலம் ஒரிசாவை ஆட்சி செய்த பிஜு பட்நாயக்கனுடைய மகன் நவீன் பட்நாயக்கை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனும் நம்முடைய தொழில் அமைச்சர் தம்பி TRB ராஜாவும் நேற்றைக்கு புவனேஸ்வரில் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார்கள்.
இன்றைக்கு தெலுங்கானாவுக்கு நம்முடைய முதன்மை செயலாளர், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், நினைத்ததை முடிக்கிற அண்ணன் நேருவும், கழகத்தின் வழக்கறிஞர் இளங்கோவும் இன்றைக்கு தெலுங்கானாவுக்கு புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகத்திற்கு அண்ணன் பொன்முடி போகிறார். இப்படி வஞ்சிக்கப்படுகிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்தித்து இந்த அநியாயத்தை கண்டிக்க முன்வாருங்கள், இந்த அக்கிரமத்திற்கு முடிவிற எழுத என்னோடு துணை நில்லுங்கள் என்று இன்றைக்கு அவர்கள் எல்லா மாநிலத்திற்கு போகிறார்கள். இது இந்திய அரசியலில் ஒரு புதிய பாணி என்பதை விட நினைத்ததை நிறைவேற்றி விடலாம் என்கிற மதோன்மத்தர்களுக்கு அப்படி எளிதில் நீங்கள் நடத்திவிட முடியாது என்பதை எச்சரிக்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த நடவடிக்கை அண்ணன் ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், தொகுதி மறுசீரமைப்பு செய்கிறாய், ஆனால் நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை இந்த நாட்டில் நிறைவேற்றினோம். இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் தந்திருக்கிறோம். எங்களிடத்திலே நீ 1 ரூபாய் பெற்றுக்கொண்டால் எங்களுக்கு திருப்பி தருவது வெறும் 29 பைசா. ஆனால் உத்தரப்பிரதேசக்கு நீ திருப்பி கொடுப்பது 2 ரூபாய் 75 காசு. நீ பீகாருக்கு திருப்பி கொடுப்பது 7 ரூபாய். தமிழ்நாட்டிற்கு 29 பைசா, உத்தரப்பிரதேசத்திற்கு 2 ரூபாய் 75 காசு, பீகாருக்கு 7 ரூபாய் திருப்பி கொடுக்கிறாய். ஒரு ஒன்றிய அரசு எப்படி இருக்க வேண்டும்? எல்லா மாநிலங்களையும் சமமாக பார்க்க வேண்டும். ஒரே கட்சியினுடைய ஆட்சி இந்தியாவில் கார் உள்ளவரை நடக்க வேண்டும் என்றவர்கள் நினைக்கிறார்கள். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பத்திரப்பதிவு, ஒரே ரேஷன் கார்டு என்று இந்தியாவை ஒரு சிமிழுக்குள் அடைப்பதற்கு அவர்கள் கருதுகிறார்கள். தமிழ் தேசிய இனம், தனி இனம். மலையாளம் ஒரு தேசிய இனம், கர்நாடகாவும் ஒரு தேசிய இனம், ஆந்திராவும் ஒரு தேசிய இனம், இந்தி பேசுகிற மாநில மக்கள் இந்தி தேசிய இனம், மேற்கு வங்காளம் வங்காள மொழி பேசுகிற தேசிய இனம். பல்வேறு இனங்களும் பல்வேறு நிறங்களும் பல்வேறு மொழிகளும் கொண்ட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்த நாடு. இதை இன்றைக்கு கோல்வார்கர் சொல்லியபடி கோட்சேவின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறவர்கள் நாக்பூரில் இருந்து வருகிற கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய ஆட்சியை, அதிகாரத்தை பயன்படுத்துகிற பாவத்தை செய்கிறார்கள். இப்பொழுது இதை நாங்கள் கேட்டால் உனக்கு இது எப்படி முன்கூட்டியே தெரியும் என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் 888 பேர் அமருகின்ற ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடம் எதற்காக? 888 பேர் எங்கிருந்து வரப்போகிறார்கள்? எங்களிடத்தில் இருப்பதே 39 தான். நாளைக்கு 49 ஆகும் என்பதற்கு உத்தரவாதம் உண்டா? கிடையாது. ஆனால் 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகுதி அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தென்னிந்தியாவில் தற்போதுள்ள மாநிலங்களின் இடங்கள் 130 இருந்து 130 குறை, 103 குறை, 130 103 குறை. தற்போது மக்களவையில் 23.74% உள்ள தென்னிந்தியாவினுடைய பிரதிநிதித்துவம் 18.97% குறை. மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய திராவிட மாடல் அரசு கேரளா தலா 8 இடங்களை இழக்க வேண்டியது வரும். 39 8 இழந்தால் 31, 8 இடங்களை இழக்க வேண்டியது வரும். ஆனால் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் 11, 10, 6, 4 இடங்களை கூடுதலாக பெறும். இதற்கு பேர் ஓரவஞ்சனை இல்லையா? இதற்கு பேர் இன ஒதுக்கல் இல்லையா? 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்பட்டு மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 848 உயர்த்தப்பட்டால் தென்னிந்தியாவின் மக்களவை தொகுதி எண்ணிக்கை 164 உயரும். ஆனால் பிரதிநிதித்துவம் சதவிகிதம் தற்போது உள்ளதை விட குறைவாக 19.34% இருக்கும். உத்தரப்பிரதேசம் தற்போது 80 மக்களவை தொகுதிகளை வைத்திருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்தால் 80 இடங்களை வைத்திருக்கிற அந்த உத்தரப்பிரதேசம் 848 இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயர்கிற பொழுது 14.73% வாக்குகள் பெற்று 80 இடங்கள் 143 உயரும். என்ன கொடுமை இது! இதை எந்த கோவிலில் போய் முறையிடுவது? பீகாரில் தற்போதுள்ள 40 இடங்கள்
மொத்த எண்ணிக்கை 848 அதிகரிக்கும் பொழுது 40 இடங்கள் பீகாரில் 79 உயரும். மத்திய பிரதேசத்தில் தற்போது உள்ள 29 என்ற எண்ணிக்கை 848 எம்பிக்கள் டெல்லிக்கு வருவார்களானால் 29 இடம் 32 உயரும். நமக்கு 39 31 குறையும். நம்முடைய குரல் வெளியே கேட்காது. நாம் ஓங்கி ஓங்கி சத்தம் போட்டாலும் அலட்சியப்படுத்துவார்கள். ராஜாளி பறவை, காலுக்கு கீழே கிடக்கிற கழுகை அவமானத்தோடு பார்ப்பதை போல நம்மை பார்ப்பார்கள். எதை வைத்து சொல்லுகிறாய் சம்பத் என்று தம்பி சேகர் கேட்டால், அண்ணன் இளையருணா கேட்டால், ஐட்ரி மூர்த்தி கேட்டால், தம்பி வினேசர் கேட்டால், நாஞ்சில் சம்பத் பேச வேண்டிய இடத்தில் பேசுகிறேன். இன்றைக்கு மணிப்பூரில் என்ன நடந்தது? மணிப்பூர் சின்னஞ்சிறிய மாநிலம், அவருடைய பிரதிநிதித்துவம் குறைவு. இயற்கை நாட்டியம் செய்த மணிப்பூரில் மெகதி இன மக்கள், அவர்களை விட குறைந்த சாதி என்று கருதப்படுகிற கும்கி இனத்து மக்கள் 1000 பேரை திரட்டி கொண்டு ஊர்வலமாக வருகிறார்கள். ஊர்வலத்தினுடைய முன்வரிசையில் என் பெருமைக்குரியவர்களே 2 பெண்களை முழு நிர்வாணமாக்கி நடத்தி வருகிறார்கள். ஒரு பொட்டு துணி கிடையாது, முழு நிர்வாணம் முன்வரிசையில் நடத்தி கொண்டு வருகிறார். ஊர்வலம் முடிந்ததற்கு பிறகு அந்த 2 பெண்களை காட்டுக்கு அழைத்து சென்று மாறி மாறி வன்புணர்வு செய்தார்கள். அதிலே ஒரு பெண்ணுக்கு வயது 40. அவள் யார் என்றால், இந்தியா பாகிஸ்தான் கார்கில் போரில் இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்ற -6 டிகிரி குளிரில் இமயமலையின் உச்சியில் நாட்டின் மானம் காக்க போராடியவர் அவன். அவனுடைய மனைவி மானபங்கம் செய்யப்பட்டாள். எங்கே? மணிப்பூரில். நான் இங்கே இதயம் உள்ளவர்கள் இருந்தால், உங்கள் இதயத்தில் இரக்கம் இருந்தால், உங்கள் இதயத்தில் ஈரம் இருந்தால், இங்கே மனம் உள்ளவர்கள் இருந்தால், உங்கள் மனதிலே மனச்சாட்சி இருக்குமானால், உங்கள் மனதில் மனிதாபிமான கொடி பறக்குமானால், உங்கள் மனதில் அடுத்தவனை மதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமானால், இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு கண்கள் இருந்தால், கண்களில் கவலை இருந்தால், அடுத்தவன் படுகிற துன்பம் கண்டு ஒரு சொட்டு கண்ணீர் பிடிக்கிற கண்களாக உங்கள் கண்கள் இருக்குமானால், நாஞ்சில் சம்பத் உங்கள் காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன், இது மணிப்பூரில் நடந்தது. செய்தியாக தொலைக்காட்சியில் சொன்னீர்களா? இந்த அநியாயம் ஊருக்கும் உலகத்திற்கும் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டதா? மணிப்பூரில் நேற்று நடந்தது. நாளைக்கு நீ 39ஐ 31 ஆக்கி எங்களை சிறுமைப்படுத்தினால் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? பதில் சொல்வாரா உள்துறை அமைச்சர்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மகத்தான தலைவன், இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் இந்த நாட்டை ஆளப்போகிற தலைவன் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று கேட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தெலுங்கானா தேர்தல் பிரச்சாரத்தில் நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார். தென் மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து விடுவதை ராகுல் காந்தி ஒப்புக்கொள்வாரா என்று கேட்டார். நிஜாமாபாத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார். தென் மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து விடுவதை ராகுல் காந்தி விரும்புகிறாரா என்று இந்த நரேந்திர மோடி கேட்டார். அன்றைக்கே எங்கள் அண்ணன் ஸ்டாலின் விழித்துக் கொண்டான். இது ஒரு அபாயத்தின் அறிகுறி, இது ஒரு ஆபத்தின் சமிக்ஞை. மோடி உளறி கொட்டுகிறான் என்றால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது என்பதை அண்ணன் ஸ்டாலின் உணர்ந்து கொண்டார். அதனால் தான் இந்த கண்டன கூட்டம். அவர்கள் நம்மை ஒப்புக்கொண்டார்களா? தர்மேந்திர பிரதான் அவர் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார், அன்சிவிலைஸ்டு அண்ட் டெமோக்ராட்டிக் தமிழ்நாடு என்று. நாங்கள் நாகரிகம் இல்லாதவர்கள், நாங்கள் ஜனநாயக பண்பில்லாதவர்கள். யார் பேசுவது? தர்மேந்திர பிரதான். இதே தர்மேந்திர பிரதான் அவருக்குடைய அதிகாரம் எவ்வளவு வலிமையானது என்பதை நாஞ்சில் சம்பத் அறிவேன். உன்னை காட்டிலும் அதிகாரம் செலுத்தியவர்கள் அழுவார் இல்லாமல் அழுகி செத்ததற்கு வரலாற்றில் இடம்பெறுகிறது. நீ எங்களை இழிவுபடுத்துகிறாய். நீ எங்களை ஐட்ரி மூர்த்தியை இலக்கியம் பேச வைத்து விட்டாயே. அவரே சிந்தாமணியும் குண்டலகேசியும் சொல்லுகிறாரே, நாங்கள் அன்சிவிலைஸ்டா, எங்கள் நாகரிகம் எவ்வளவு உயர்ந்த நாகரிகம், எங்கள் நாகரிகத்திற்கு ஈடான நாகரிகம் உண்டா? நாடாளுமன்றத்தில் 1962 அண்ணா பேசும் பொழுது, ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன். ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மைசெல்ஃப் எ டிராவிடியன். நான் ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். 18 முழம் சேலை நெய்து அதை ஒரு தீப்பெட்டிக்குள் அடைத்து தீவுகள் தோறும் விற்ற திராவிடன் நான் வந்து நிற்கிறேன். காலையில் சூடாக இருக்கிற பாலை மாலையிலும் அதே சூட்டோடு பருகுவதற்கு இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிற தெர்மாஸ் பிளாஸ்கை
2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்தி அதற்கு சேமச்சுச்செப் என்று பெயர் சூட்டிய திராவிடன் நான் வந்து நிற்கிறேன். மண்ணில் இருந்து ஏவி விண்ணில் சென்று விந்தை புரிந்து மண்ணுக்கு தகவல் தருகிற கொள்கலருக்கு ராக்கெட் என்ற பெயர். அந்த ராக்கெட்டை சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் பயன்படுத்தி விண்ணுக்கு ஏவி மண்ணுக்கு தகவல் தருகிற அந்த ராக்கெட்டில் இன்றைக்கும் பயணி பைலட் இருக்க மாட்டான், அன்றைக்கும் இருக்கவில்லை. அந்த கொள்கலத்திற்கு வலவன் ஏறா வானூர்தி என்று பெயர் சூட்டிய திராவிடன் நான் வந்து நிற்கிறேன். திடப்பொருளை அழுத்தினால் திடப்பொருளின் தன்மைக்கேற்ப திடப்பொருள் வித்தியாசப்படும். திரவ பொருளை நீ எப்படித்தான் அழுத்தினாலும் திரவ பொருளினுடைய டென்சிட்டி வித்தியாசப்படாது என்று இன்றைக்கு கல்லூரியில் செல்கிற என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறார் பேராசிரியர் என்றால் இந்த அறிவியல் தியரியை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் 9 நாளி உடுப்பவை 2 என்று வாழ்ந்தவள் எங்கள் அவ்வை கிழவி ஆள அமுக்கி முகக்கினும் நாளி முகவாது நாளி தோழி என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அறிவியல் பேசியவர்கள் தமிழர்கள். நீ என்ன சொல்லுகிறாய், நாங்கள் நாகரிகம் கெட்டவர்கள் என்று. ஒரே ஒரு குறுந்தொகை பாட்டை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். என் பெருமைக்குரியவர்களே, ஒரு சங்ககால காதலன் ஒரு பெண்ணை கண்டான், காமுற்றான், அவளை அள்ளி விழுங்க ஆசைப்பட்டான், அவளை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் துடித்தான். அவளும் அவனுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டினாள். கல்யாணம் ஆகவில்லை, கல்யாணமாகிற சூழலும் அந்த வீட்டில் அமையவில்லை. கல்யாணத்திற்கு முன்னே அவளை கட்டி அணைத்து கணக்கற்ற முத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு முடியவில்லை. அந்த காதலி சொன்னாள், அத்தான் என்னுடைய அம்மா வீட்டிலேயே இருக்கிறாள், எனக்கு அப்பா கிடையாது, என் தாயின் பராமரிப்பில் தான் என்னுடைய நாட்கள் கழிகின்றன, என் அம்மா இல்லாத வேளை என்று வருமானால் உங்களுக்கு உடனே தகவல் சொல்லி அனுப்புகிறேன், வாருங்கள் என்றாள். அவளுடைய தாய் ஒரு நாள் வெளியூருக்கு சென்றாள். அந்த நேரம் காதலனை வர சொன்னாள். காதலன் தேரில் வருகிறான் அவள் வீட்டுக்கு. நடுநிசி நள்ளிரவு, நீலவானத்தின் உச்சியில் நிலவு சிரிக்கிறது, நட்சத்திரங்கள் கண் சிமிட்டுகின்றன. காதலி வீட்டுக்கு வந்து விட்டான். கதவை தட்டினான். அவள் கதவை திறந்து வெளியே வந்தாள். அவளை அலாக்காக இப்படி அள்ளி தூக்குவத்தி முத்தம் கொடுவதற்கு அவன் எத்தனைத்தான். அவள் நில் என்றாள். ஏன் என்னை நிற்க சொல்லுகிறாய், இந்த பொன் வேளைக்காக அல்லவா நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன் என்றான். இல்லை நில், இங்கே யாரும் தான் இல்லையே, வானத்து நிலவும் நட்சத்திரமும் தவிர வேறு யாரும் இல்லையே, உன் அம்மா தான் ஊரில் இல்லையே, ஏன் நீ என்னை நிற்க சொல்லுகிறாய் என்று கேட்டான். அப்பொழுது அவள் சொன்னாள், அதோ பார், அது ஒரு புன்னை மரம், என்னுடைய வயதுதான் அந்த புன்னை மரத்திற்கு, என் உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை, எனக்கு தண்ணீர் தருகிற பொழுது என் தாய் இந்த புன்னை மரத்திற்கும் தண்ணீர் தருவாள், எனக்கு உணவு ஊட்டுகிற பொழுது என் தாய் இந்த புன்னை மரத்துக்கும் உணவு தருவாள். இதை தங்கையாகவே பாவித்து என் தாய் வளர்த்தாள் இந்த புன்னை மரத்தை. அந்த புன்னை மரம் என் தங்கை. என் தங்கை என்கிற இந்த புன்னை மரத்திற்கு பக்கத்தில் நின்று நீ எனக்கு முத்தம் தருவதை எங்கள் நாகரிகம் அனுமதிக்கவில்லை, நில் என்று நிறுத்தினாலே. இந்த நாகரிகம் உலகத்தில் எந்த தேசிய இனத்துக்காவது இருக்கிறதா? தர்மேந்திர பிரதானுக்கு தெரியுமா? நீ அன்சிவிலைசைஸ்ட் அன்டெமோக்ராட்டிக் என்று எங்கள் சபையில், அது நாடாளுமன்றம் அல்ல, ஹவுஸ், அது நீ பேசுகிறாய். நீ இப்படி பேசலாமா? இப்போது மன்னிப்பு கேட்கிறேன் என்றாய். என் சகோதரி கனிமொழி சொன்னாள், பெயின் எனக்கு ரொம்ப வலிக்கிறது என்றாள். அப்படி என்றால் நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்றாள். கலைஞர் பிள்ளைகள் சோடை போகாது என்பதை கனிமொழி யமுனை கரையில் நிரூபித்தாள். அதிகாரம் பெற்ற ஒரு மந்திரி நான் 100 முறை மன்னிப்பு கேட்க தயார் என்று அறிவித்திருக்கிறார். மன்னிப்பு கேட்க தயார் என்றால் அப்படியே மன்னிப்பு கேட்கிற அளவிற்கு நீ ஏன் தரங்கட்டு பேச வேண்டும்? நீங்கள் சபை நடத்துகிறீர்களா? நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், என் மீது ஏன் மும்மொழியை திணிக்கிறாய்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன் மும்மொழி படிக்கிறானா? அவனுக்கு தாய்மொழி ஹிந்தி, அவனுக்கு தொடர்பு மொழி ஹிந்தி, அவனுக்கு அலுவல் மொழி ஹிந்தி, அவனுக்கு ஆட்சி மொழியும் ஹிந்தி. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவனுக்கு இன்னொரு மொழி தெரியுமா? தெரியாது. பீகாரில் இருக்கிறவனுக்கு தெரியுமா? தெரியாது. நாங்க ஏன் இந்தியை எதிர்க்கிறோம்? யார் நரேந்திர மோடி? குஜராத்தி. அவர் என்ன மொழி பேசுகிறார்? ஹிந்தி பேசுகிறார். இந்த நாட்டின் பிரதமரை இந்தி இன்றைக்கு விழுங்கி இருக்கிறது. யார் அந்த அமித்ஷா? இந்தியாவின் உள்துறை அமைச்சர். அவர் எந்த மாநிலம்? குஜராத்தி. குஜராத்தி பேசுகிறாரா? இல்லை, அவரும் இந்தியில் தான் பேசுகிறார். இந்தியாவின் உள்துறை அமைச்சரையே இந்தி விழுங்கிவிட்டது. இந்தியாவின் பிரதமரையே இந்தி விழுங்கிவிட்டது. பிரதமரை விழுங்கலாம்,
உள்துறை அமைச்சரை விழுங்கலாம், ஆனால் எங்கள் இன்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சரை விழுங்க முடியாது. இந்தி படித்தால் என்ன கிடைக்கும் சொல். இந்தியில இருக்கிற இந்தி பேசுறவங்க தான் இங்க இருக்காங்க தமிழ்நாட்டில். இது தமிழ்நாட்டின் தலைநகரம் தானு எனக்கே சந்தேகமாக இருக்கு. எல்லாம் அவங்க தான் இருக்காங்க. அவர்களோடு பாகுபாடு காட்டுகிறோமா? இல்லை. அவர்களோடு பகை பாராட்டுகிறோமா? இல்லை. இணக்கத்தோடு தான் போகிறோம். வெறுப்பையோ கருப்பையோ நாங்கள் காட்டி இருக்கிறோமா? இல்லை. எங்களை காட்டிலும் அவர்கள் செல்வந்தர்களாகவும் இருக்கிறார்கள், எங்களுக்கு சேவகம் செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அமைதியாகத்தான் இந்த மாநிலம் இருக்கிறது. எல்லோரையும் உள்வாங்கிக் கொள்ளுகிறது எங்கள் தமிழ்நாடு. நான் ஏன் இந்தி படிக்கணும்னு சொல்வியா? நீ சொல்லிடு. நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் நிதியமைச்சர், அகில உலக அழகி போட்டியில் ஆண்டுதோறும் தங்கப்பதக்கம் வாங்குகிறவர். அவர் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார், மன்னிப்பு கேட்க சொல்லுகிறார்கள் தர்மேந்திர பிரதான். உங்களுக்கு இப்பொழுது உணர்ச்சி வருகிறதான்னு கேட்கிறார். யாரு? நிதியமைச்சர். கேட்டுட்டு ஜெயலலிதா சட்டமன்றத்தில் மானபங்கம் செய்யப்பட்ட பொழுது இந்த உணர்ச்சி உங்களுக்கு ஏன் வரல? நிர்மலா சீதாராமன் கேட்கிறார். நான் நிர்மலா சீதாராமனுக்கு அடக்கத்தோடு கேட்கிறேன், இறந்த காலத்தில் சஞ்சரிக்காதீர்கள். நீங்கள் கடந்த காலங்களை நினைவுபடுத்தாதீர்கள். அதை ஜெயலலிதாவை மறந்து விட்டார். நீ ஏன் இப்ப நினைவுபடுத்துகிறாய்? நீ அப்படி மானபங்க முயற்சி நடந்ததா? நிர்மலா சீதாராமன் அதை நம்புகிறாரா? ஒரு சட்டமன்றத்தில் பட்ட பகலில் அப்படி ஒரு அநியாயத்தை அரங்கேற்றுவதற்கு திமுக முன் வந்ததா? தலைவர் கலைஞர் வாசிக்க திட்டமிட்டிருந்த பட்ஜெட்டை நீ வாசிக்க கூடாதென்று அதை வாங்கி பறித்து கிழித்து எறிந்தார் ஜெயலலிதா. அது அவருடைய போர்க்குணத்தை காட்டலாம், இல்லாவிட்டால் வன்மத்தை காட்டலாம். அதை ஏன் இப்ப சொல்ற? நீ என்ன காரணம்? உங்களுக்கு அப்போ உணர்ச்சி எங்க போச்சுன்னு கேட்கிறீயே. ஒரு நிதியமைச்சர் என்கிற பொறுப்பில் இருக்கிற, உயர்ந்த பீடத்தில் இருக்கிற தம்பராட்டி நிர்மலா சீதாராமன் நிதானத்தோடு பேச வேண்டும். நீ ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, நீ விதைக்காமல் விளைந்த களனி. அம்மையாரு ஜெய்சங்கர் விதைக்காமல் விளைந்த களனி. நீங்களா பேசுவது? நாங்க மக்களோட இருக்கோம். என் தம்பி வடக்கு மாவட்டத்துக்கு பொறுப்பாளர், அவன் பெரம்பூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர். நாங்க மக்களோட இருக்கோம். நீ கொல்லைப்புறம் வழியாக நாக்பூர்ல போய் கதவை தட்டி நீ நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக முடிசூட்டப்பட்டு இந்தியாவினுடைய நிதியமைச்சர். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், தாக்கல் செய்த நிதி அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு என்ன தந்தாய்? என்ன தந்தாய் சொல். நாங்கள் எந்த பங்களிப்பை உங்களுக்கு தரவில்லை, அதையும் சொல். ஏதாவது ஒரு திட்டம் உண்டா? தமிழ்நாட்டுக்கு புதிய ரயில் திட்டம் உண்டா? கோயம்புத்தூரில் மதுரை மாநகரத்தில் மெட்ரோ ட்ரெயின் தொடங்க வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலின் உத்தரவாதம் தந்திருக்கிறார். அதை கோடு காட்டினீர்களா? சிகரெட்டு புகைந்தறிய கீழ்வாரம் சிவந்தறிய பொழுது விடியுமா என்று சிவப்பாக சிந்திக்கிறான். நான் பெற்ற பிள்ளை, அவன் பெற்ற பட்டம் எம்இ, அவன் பெற்ற பட்டம் பிடெக், அவன் பெற்ற பட்டம் பிஹெச்டி. உன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் வேலையில்லா இளைஞர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது சொன்னீர்களா? 65,000 ரூபாய் இன்றைக்கு தங்கம். என் தங்கையின் மகளுக்கு வயது 34. ஆடுவார் இல்லாத அரங்கமாய், பாடுவார் இல்லாத பாடலாய், தேடுவார் இல்லாத திரவியமாய், தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாய், யாரும் எடுத்து படிக்காத உயர்ந்த இலக்கியமாய், மொழிபெயர்க்கப்படாத மூத்த கவிதையாய் என் தங்கையின் வீட்டில் மூலையில் உட்கார்ந்து என் தங்கை மகள் அழுது கொண்டிருக்கிறாள். தங்கம் வாங்க வழியில்லை, அவளுக்கு கல்யாணம் சாத்தியமாகாது. தங்கத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை உண்டா? உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்தாலும் இந்தியாவில் குறையவில்லை. காரணம் சொல்வீர்களா நிதியமைச்சர் அவர்களே? சொல்ல மாட்டீர்கள். நீங்கள் நகம் நனையாமல் நத்து எடுத்து விட்டீர்கள். நீங்கள் கடலை கடப்பதற்கு காகித ஓடம் செய்கிறீர்கள். பூர்ஷா வர்க்கத்தின் புழுதி வார்ப்பாக இருக்கிறீர்கள். எங்களிடத்தில் மோதாதீர்கள். திமுக மலை மோதுகிறவனுடைய மண்டை உடைமை தவிர மலைக்கு எந்த ஆபத்தும் வராது. எத்தனையோ சவால்களை சந்திச்சு நான் கேட்கிறேன், நாஞ்சில் சம்பத் இந்தி படிக்கல, எனக்கு நிகராக பேசுவதற்கு உங்கள் கூடாரத்தில் ஒரு ஆண் மகனை இருந்து அனுப்புவேன். பேசுறதுக்கு மட்டும் இல்ல, டிபேட், கான்வர்சேஷன், காம்படிஷன். ஏற்காவது ஆள் இருக்கா சொல்லு. மயில்சாமி அண்ணாதுரை இந்தி படித்தவரா? சேகர் மயில்சாமி அண்ணாதுரை திண்ணை பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்றவர். அவன்தான் நிலவில் அதிசயங்களை நிகழ்த்தினான். மயில்சாமி அண்ணாதுரை. ஏவுகணை நாயகன் ஒரு படகோட்டியின் மகன் அப்துல் கலாம் இந்தி படித்தவரா? ராஜஸ்தான் மாநிலத்தில் பொக்ரான் பாலைவனத்தில் பூமிக்கு அடியில் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிறுவி அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கன்னத்தில் அறைந்து இந்தியா வல்லரசு என்ற வையகத்துக்கு சொன்னவன் வாஜ்பாய் அல்ல, எங்கள் வழக்கத்திற்குரிய தமிழர் அப்துல் கலாம் இந்தி கற்றவரா?
நேற்றைக்கு எங்கள் நாஞ்சில் நாட்டில் பிறந்த சிவன் பிள்ளை இஸ்ரோவின் தலைவராக இருந்தார். இந்தி கற்றவரா? வீரமுத்துவேல் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். சந்திரனில் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அரங்கேற்றினான். இந்தி கற்றவனா? இன்றைக்கு எங்கள் நாஞ்சில் நாட்டை சார்ந்த நாராயணன் இஸ்ரோவின் தலைவர் இந்தி கற்றவனா? இன்னைக்கு பண்ணைப்புறத்தில் மலையின் மடியில் பிறந்து பட்டம் பெறாமல் பல்கலைக்கழகம் செல்லாமல் இன்றைக்கு சூரியனை அஸ்தமிக்காத லண்டன் சாம்ராஜ்யம் சென்று சிம்பொனி இசையமைத்து மாஸ்ட்ரோ பட்டம் பெற்றார் எங்கள் இசைஞானி இளையராஜா. இந்தி படித்தவரா? தந்தை இழந்ததற்கு பிறகு தாயின் கரிசிமதி மாலையை விற்று அந்த காசில் இசைக்கருவி வாங்கி தன்னுடைய முயற்சியால் இசையை தேடி தேடி இசையமைத்து ஒரே நேரத்தில் 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்றான் என் தம்பி ஏஆர் ரகுமான். இந்தி கற்றவனா? இந்தி கற்காமல் இந்த நாட்டில் விஞ்ஞானிகளாக, மிகச்சிறந்த டாக்டர்களாக, மிகச்சிறந்த கல்வியாளர்களாக எத்தனை பேர் இருக்கிறார்? உனக்கு பட்டியல் வேண்டுமா? நான் இவ்வளவு பேரை சொல்லிட்டேன்ல. இந்தி படிச்ச ஒரு பயலாவது இந்த இடத்துக்கு வந்திருக்கானா? வர முடியுமா? முடியாது. நாசாவில் அதிசயங்களை நிகழ்த்துகிறவன் எங்கள் தமிழ்நாட்டு தம்பிகள். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் பில் கேட்ஸ், மைக்ரோசாப்ட் அதிபர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டு இளைஞர்கள் மட்டும் இங்கே இல்லாவிட்டால் நான் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை இழுத்து மூடுவதை தவிர வேறு வழி இல்லை சொன்னவர் பில் கேட்ஸ். இதற்கு என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு உங்கள் மொழியை எங்கள் மீது திணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். உன்னுடைய மொழிக்கு எந்த தகுதியும் கிடையாது. உன்னுடைய மொழிக்கு வரலாறு 500 ஆண்டு கால வரலாறு. உலகம் போற்றுகிற இங்கிலீஷ் அது எழுத்து வடிவம் பெற்றது 7வது நூற்றாண்டு. தொழில்நுட்ப மொழி என்று பேசக்கூடிய டெக்னாலஜிக்கல் லாங்குவேஜ் ஜெர்மனி எழுத்து வடிவம் பெற்றது 8வது நூற்றாண்டு. எங்கள் மொழி எழுத்து வடிவம் பெற்றது 5300 ஆண்டுகளுக்கு முன்னால். மொழி பிரச்சனையை பேசி நாங்கள் அரசியல் செய்கிறோம்னு சொல்றாங்க. நாங்கள் அரசியல் செய்வது எங்க உரிமை. ஏதாவது விவாதம் உண்டுன்னா வாங்க. நான் இப்ப இந்த டிவி விவாதத்துக்கு போறதில்லை. ஏன்னா அங்க 2 வலதுசாரின்னு சில காயடிக்கப்பட்ட காங்கை மாடுகளை கொண்டு உட்கார வச்சிருப்பான். நான் அவனுங்கள்ட்ட முட்டி மோதணும். எனக்கு அது உடன்பாடு இல்லை. இப்போ போறதில்லை. நான் எங்கிட்ட மோதாதீங்க. எங்களை அர்பன் நக்சலைட்டுருவான், ஆன்டி இண்டியன்றான், சீக்கிரமா சொல்லிடுவான். நீ தேசபக்தனா? நீ தேசத்தின் விடுதலைக்கு ஒரு துரும்பை தூக்கி போட்டவனா? நீ காட்டி கொடுத்தவன், ஏகாதிபத்தியத்தின் காலில் சரணாகதி அடைந்தவன். நீ சொல்வதை கேட்கிறேன் என்று சொன்னவன் வீர சவர்கார். நாங்க அப்படி இல்ல. சிறையிலே செக்கிழுத்தவர்கள் நாங்கள். அப்படி அல்ல. கயத்தார் கட்டை புளிய மரத்தில் தூக்கில் தொங்கியவர்கள் நாங்கள். அப்படி அல்ல. வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நீல திரைகடலில் கப்பல் விட்டவர்கள். இந்தியா, பாகிஸ்தான், சைனா யுத்தம் வந்த பொழுது அண்ணா சிறையில் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் கடைசி பண்டிதர் ஜவஹர்லால் நேரு டெல்லியில் இருந்து சொல்லுகிறார், சீனா இந்தியாவை ஆக்கிரமிக்க துடிக்கிறது, அதை எதிர்கொள்ள நான் தயாராகி வருகிறேன். இப்பொழுது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குரல் திராவிட நாடு கேட்டு வருகிறது. திராவிட நாடு கேட்கிற அண்ணாவுக்கு சொல்லுகிறேன், யாரிடத்தில் கேட்க போகிறீர்கள் திராவிட நாடை? என்னிடத்திலா, சைனாக்காரனிடத்திலா? ஆகவே அண்ணா, நீங்கள் திராவிட நாடு கோரிக்கை கைவிடுங்கள் என்று பண்டிதர் நேரு கேட்டார். வேலூர் சிறையில் இருந்து வெளியே வந்த அண்ணா சொன்னார், அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்று. மரணத்திற்கும் சித்தமாக இருந்த என் தொண்டனை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன் யோசித்த அண்ணா சொன்னார், வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும், நாடு இருந்தால் தான் பிரிவினை கேட்க முடியும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும். நாட்டு பிரிவினை யாரிடத்தில் கேட்பது தம்பி? நேருவிடத்திலா, செஞ்சீனக்காரனிடத்திலா? நாட்டு கோரிக்கை கைவிடுகிறேன். கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் இருக்கிறன என்று உன்னுடைய தேசத்திற்காக, நாட்டுக்காக எங்கள் உயிர் கொள்கை தாரை பார்த்து தந்தவர்கள் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கலையா? ஒரு ஓட்டுல அடல் பிகாரி வாஜ்பாய் சர்க்காரை கவிழ்த்தாங்களே அம்மா, அதே வாஜ்பாய் சர்க்காரை ஆட்சி பீடத்தில் அமர வைப்பதற்கு திமுக பங்களிப்பை தரவில்லையா? இந்தியா கார்கில் போரில் சேப்பாக்கத்தில் ஸ்டேடியத்தில் எங்கள் கலைஞர்களை வைத்து நாங்கள் நிதி திரட்டி தரவில்லையா? இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்த காலத்தில் நிதி நிலைமை நெருக்கடி. இந்த யுத்தத்தை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன் தெரியவில்லை. மாநிலங்கள் உதவ வேண்டும் என்று அன்னை இந்திரா கேட்ட பொழுது இந்தியாவில் யுத்த நிதியாக 6 கோடியை
இந்தியாவில் அதிகம் நிதி தந்தவர் எங்கள் கலைஞர் அல்லவா? எங்கள் பங்களிப்பிலே நீ எதில் குறை வைத்தாய்? இனிமேல் பேசாதீங்க. தர்மேந்திர பிரதானாக இருந்தாலும் சரி, தர்ம பிரபுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் 100% சுயமரியாதைக்காரர்கள். நீ மதத்தை வைத்து அரசியல் செய்து பார்த்தா எடுபடல. இப்ப திருப்பரங்குன்ற மலையில வந்து நிக்கலாம். அங்க ஒரு சிக்கந்தர் பாட்ஷான்னு சொல்லி ஒரு தர்கா இருக்கு. இங்க வட சென்னையிலையும் ஒரு தர்கா இருக்கு. அது கைலாசநாதருக்குரிய இடம்னு சொல்றான். அங்க போய் நாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டோம். எங்க மாமா நவாஸ்கனி போய் பிரியாணி சாப்பிட்டுட்டாருங்க தான். சாப்பிட்டா உனக்கு என்ன, நீயும் சாப்பிடு. உனக்கு சாப்பிட மாட்டியா? நீ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, உங்க வேர்களை தோண்டி வெளியில தொங்க விட்டுருவோம். நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் என்கிற வரலாறு ஒழுங்கா படிச்ச மனாந்தில் சம்பத்து. பிரச்சனையை கைவிட்டுடுங்க. தமிழ்நாட்டை வளைத்து விடலான்னா அது நடக்காது. திமுக ஆட்சிக்கு ஊனப்படுத்தலான்னு பாக்குறாங்க, கூட்டணி அமைக்கிறாங்களாம். எடப்பாடி பழனிசாமி அறிவுலக மேதை, அவர் புத்தக திருவிழாவில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்னு சொல்லணும், வாயில வரல. ஆல்பர்ட் ஆல்பர்ட் ஆல்பர்ட்னு சொல்லி கடைசியில் ஆம்லெட்னு முடிச்சான். அவன் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர். நீ பொதுச் செயலாளரா? நீ பொதுச் செயலாளருங்கிறது அந்த கட்சியில் இருக்கிறவனுக்கே தெரியும். சசிகலா போட்ட பிச்சையில் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு நீ சசிகலாவை கட்சி விட்டு நீக்கிறேன்னா இந்த நாட்டில் அரசியல் அறம் இல்லையாடா, நீதி இல்லையா? எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி ஏன் விக்கிரவாண்டிக்கு வரல? ஏன் ஈரோட்டுக்கு வரல? அண்ணாமலை ஏன் விக்கிரவாண்டிக்கு வரல? ஏன் ஈரோட்டுக்கு வரல? அடுத்தது ஆட்சி அமைக்க போறது பிஜேபியா? அண்ணாமலை சொல்றாரு. எந்த மாநிலத்தில்னு கேட்டா சொல்ல மாட்டாங்கிறான். தமிழ்நாட்டில் அமைக்க போறீங்களா? கழகம் ஆட்சிக்கு வந்து அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராகி உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்த பொழுது 5000 ஓட்டு கொண்ட ஒரு ஒன்றிய கவுன்சிலர் உங்களால கைப்பற்ற முடிந்ததா? கோயம்புத்தூர்ல 5000 ஓட்டு கொண்ட ஒரு ஒன்றிய கவுன்சிலர்ல ஒரு பிஜேபி கட்சி வேட்பாளர் எனக்கு தெரிந்த நண்பர் நிற்கிறார். ஓட்டு எண்ணுகிற அன்னைக்கு ஓட்டு பெட்டியை உடைச்சு பார்த்தா வேட்பாளர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்கான். அவன் பொண்டாட்டி எங்களுக்கு போட்டிருக்கான். உங்களுக்கு எதுடா செல்வாக்கு? நீங்க தமிழ்நாட்டில் அனாதைகள். நீங்கள் ஆர்பனேஜ் இல்லத்தில் இருக்க வேண்டியவங்களே தவிர நீங்க கமலா இல்லத்தில் கட்சி நடத்த வேண்டியவங்க இல்லை. இன்னி ஒரு பையன் சீமா கட்சிக்கு அவன் கட்சி நடத்த சொன்னா கருக்கலைப்புக்குன்னே ஒரு அமைப்பு வச்சிருக்கான். எவ்வளவு கருவை கலைச்சான்னு தெரியல. உயர் நீதிமன்றமே கேட்குது இவனுக்கு முதல் மனைவி யாருன்னு. இதுதான் தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனையாடா. அவன் தமிழ் தேசியம் பேசி திராவிட தேசியத்துக்கு மேல கல்லறிகிறான், பெரியாரை கொச்சப்படுத்துறான். உடல் இச்சை செய்ய வேண்டும் என்று வந்தால் அம்மாவையும் அனுபவிக்கலாம், அக்காவையும் அனுபவிக்கலாம்னு பெரியார் சொன்னாருங்கிறான். தந்தை பெரியாரினுடைய குடியரசு எழுத்தண்ணி படிச்சவன் சம்பத். பெரியாரின் லட்சியங்கள் வென்றெடுப்பதற்காக தன்னை எரித்து கொண்டு உழைக்கிறவன் என் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் சென்னைக்கு வந்தார். பெரியார் சொன்னதுக்கு ஆதாரத்தை காட்டுன்னு கேட்க வந்தார். ஆதாரம் கொடுத்தியா? உருட்டுக்கட்டை பிரியாணி வச்சு ரவுடிகளுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்த. இப்ப உனக்கு முதல் மனைவி யாருன்னு இப்ப உயர் நீதிமன்றம் ஆய்வு செய்கிறது. கட்சி நடத்த சொன்னா கருக்கலைப்பு வேலையை செய்திருக்கான். இவனை எல்லாம் இன்ஃபர்டிலிட்டி சென்டருக்கு ஒரு அம்பாசடரா போடலாம். அவன் எங்க கூட மோதி பார்க்கறான். யாரும் எங்க கூட மோத முடியாது. அண்ணன் ஸ்டாலின் கலைஞரை விட அழுத்தமானவர் என்பதை பதிவு செய்கிறார். கலைஞரை விட கொண்ட கொள்கையில் தீவிரமான வெறி உள்ளவர் என்பதையும் பதிவு செய்கிறேன். முன்வைத்த கால் முள்ளில் வைத்தாலும் அந்த காலை பின்வைக்காத சுயமரியாதைக்காரன் ஸ்டாலின் என்பதையும் பதிவு செய்கிறேன். அதனால் இந்த தொகுதி சீரமைப்பு, அந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு சிறுபான்மை மக்களை பலிகேட்க நீங்கள் தொடங்கினா தேசிய அளவில் இதை எதிர்கொள்வதற்கான வியூகங்களை அண்ணன் ஸ்டாலின் வகுப்பார். இனி உள்ள நாட்கள் கொஞ்சம்தான். ஐட்ரி மூர்த்தி அவர்களுக்கு சொல்வேன், தம்பி எபனேசருக்கு சொல்வேன், மக்களிடம் செல்லுங்கள். மை டியர் பிரதர், கோ டு தி பீப்புள், லிவ் among them, லேர்ன் from them, லவ் them, சர்வ் them, பிளான் with them. மக்களுக்கு தொண்டு செய்யுங்கள், மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள், மக்களோடு வாழ்ந்து காட்டுங்கள், மக்களுக்காக திட்டமிடுங்கள். அவர்கள் அமைத்து வைத்திருக்கிற அரணின் மீது ஆகாய மாளிகை எழுப்ப முயலுங்கள். மக்களோடு இருந்தால் மக்கள் நம்மோடு இருப்பார்கள் என்பதை மறந்து விடாமல் கடமையாற்றுங்கள் என்று கேட்டு இந்த கண்டன கூட்டத்தை ஒரு மகாநாடு போல நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட பொறுப்பாளர் தம்பி பிரபாகருக்கும் பகுதி கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கும் பெற்றிக்கும் பாடுபட்டிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்களுக்கு நன்றி சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.